ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி அதில் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி ஒரு தோசை பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தோசை குக்கும்பர் தோசை. வெள்ளரிக்காய் எப்பயுமே உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ஆனால் இந்த வின்டர் சீசனில் நம்ம வெள்ளரிக்காய் வெறுமை சாப்பிட்டா நம்மளுக்கு சளியெல்லாம் பிடிக்கும் இல்லையா? அந்த வெள்ளரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஹெல்த்தியான தோசை பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு நான் ஒரு வெள்ளரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 பக்கமும் எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை நம்ம கட் பண்ணோம் இல்லையா? அதால் நம்ம இந்த மாதிரி ரொட்டேஷனாக நம்ம பண்ணும் போது நுரைச்சி வரும். வெள்ளரிக்காயில் கசப்பு தன்மை இருந்தால் போயிடும். ஸோ ஒரு நுரை மாதிரி வரும் இல்லையா? அதை வெள்ளரிக்காயில் கசப்பு தன்மையை எடுத்துரும். இப்போ வெள்ளரிக்காய் தோலெல்லாம் எடுத்தாச்சு. நான் காமிச்ச மாதிரி க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். என்னெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ண வெள்ளரிக்காவோட 1 இன்ச் இஞ்சியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம். இதில் தண்ணி சேர்க்காமல் அரைக்கலாம். உங்களுக்கு அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா பவுடர்லையும் சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம் நல்லது. இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ நான் அரைச்ச விழுதை நான் தோசை மாவில் சேர்க்க போகிறேன். நான் பெரிய கப் 1 கப் தோசை மாவுக்கு அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். தவாவில் சூடு பண்ணி இந்த ஹெல்தியான தோசையை பண்ண வேண்டியதான். தோசை கல் சுட்டக்கப்புறம் 2 கரண்டி தோசை மாவு விட்டு நல்லா ரோஸ்ட்டாக பொன்னிறமாக வரைக்கும் நம்ம தோசையை பண்ணி எடுக்க வேண்டியதான். தோசை எல்லாருக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியும். இருந்தாலும் தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஹெல்தி, டேஸ்டி, அதே சமயத்தில் டெலிஷியஸான தோசை ரெடி. இந்த தோசை டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம போட்ட கருவேப்பிலை, வெள்ளரிக்காவோட கலர் லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் நல்ல ரோஸ்ட்டாக டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை, வெள்ளரிக்காயெல்லாம் போட்டதுனால இந்த தோசை ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் சட்னி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை மிளகாப்பொடி சேர்த்தும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நெய் விட்டு பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. ஸோ எல்லோரும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளரிக்காய் தோசையை சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த வெள்ளரிக்காய் தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், வெள்ளரிக்காய் ரெசிபீஸ்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசை பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.